நேற்றைய எபிசோடுடைய கண்டினியூட்டியாக நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. புதுக்கோட்டையின் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட இருக்கிறார். இதோ அவருடைய கார் வெளியே வந்து விட்டது. மங்களகரமாக கிளம்பி இருக்கிறார். அவர் என்ன பூதாகரத்தை வெளியிட போகிறார்? ஒரு நிலநடுக்கமே தமிழக அரசியல் வர இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. அதோ அவருடைய கார் புறப்பட்டு விட்டது. ஆகா, அது ரோட் ஷோவில் அவர் ரோட் ஷோ பண்ண போகிறார். ரோட் ஷோவில் நம்ம அங்க போய் அந்த கவரேஜ் பண்ணுவோம். கேமராமேன் அங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இதோ அந்த ரோட் ஷோ காட்சிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தொண்டர்கள் ஆரவாரமாக லாரிகள் எல்லா இடத்துலயும் வந்திருக்காங்க. ஆகா, இவர் பின்னால் இவ்வளவு தொண்டர்களா? அப்ப இந்த கட்சி 2ஆவது உடையதா, 3ஆவது உடையதா, 12ஆவது உடையதான்ற அந்த விவாதம் இன்று எல்லா சேனல்லையுமே நம்ம பார்க்க இருக்கின்றோம். இவர் என்ன சொல்ல போகிறார்? புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, அல்லது பூ கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று சொல்ல போகிறாரா, அல்லது என்ன முடிவு எடுக்க போகிறார்? கிடப்பாடியே கட்சி விட்டு வழியே அனுப்பணும், இல்ல பல ரகசியங்களை வைத்திருக்கிறாரா, என்னன்னே தெரியல. நேற்று இந்த 4 நாட்களாக அவரை சமாதானப்படுத்துறதுக்காக பூக்கட்சி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அவர் மனதை வெளிப்படுத்தி பல ரகசியங்களை, பல விஷயங்களை அவர் பேச போகிறார். அப்படி பேசும்போது தமிழ்நாட்டு அரசியலை ஒட்டுமொத்த உலக நாடுகளையே சோலார் சிஸ்டமே என்று எட்டி பார்க்க போகிறது என்றுதான் நம்ம இருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பிஜிஎம் போட்டுக்கிட்டே இருங்க, பரபரப்பான பிஜிஎம் போட்டுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவர் மனம் திறக்க இருக்கிறார், ஆதங்கத்தை கொட்ட இருக்கின்றார், உண்மையை பேச இருக்கின்றார், ரகசியத்தை வெளிப்படுத்த இருக்கின்றார். என்ன பேச போறார் என்று இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை யார் யார் அதிருப்தியில் இருக்கிறார்களோ அவர்களை அனைவரையும் பூக்கட்சி தற்போது சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதையும் ஒரு சிறிய தொகுப்பாக நாம் பார்த்துவிட்டு வந்து விடலாம். கட் பண்ணி இதோ அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏற்கனவே இந்த தேசிய கூட்டணி அதுல இருந்து வெளியில போறேன், எனக்கு மரியாதை இல்லை, மட்டும் இல்ல மரியாதையும் இல்லை, என்னை வந்து மதிக்க மாட்டாங்க, ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க, நான் 3 முறை சிஎம்மா இருந்தேன் அப்படின்ற மாதிரி மன விரக்தியில் வெளியில போன அவரை இந்த பூக்கட்சி சமாதானப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இவர் ஒரு தனி அமைப்பு 2-3 வாட்டி ஆரம்பிச்சு இப்ப அது ஃபெயிலியர் ஆகி இப்போ தனியா வெளியே இருக்காரு. இவர் சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க தான் எல்லாமே, நீங்க வந்தா போகணும், நீங்க மட்டும் ஓன்னு சொல்லுங்க, அடுத்த முதலமைச்சர் நீங்க தான், கட்சி உங்களுக்கு தான், ஒருங்கிணைப்பாளர் நீங்க தான், நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நாங்க கூடிய விரைவில் பண்ணி தரோம், இல்லைன்னா உங்களை கவர்னர் ஆக்குறோம் அப்படின்னு மண்டையை கழுவக்கூடிய அந்த வேலைகள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உளவுத்துறை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம அடுத்ததாக இந்த பக்கம் பார்ப்போம். இவங்க வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்த அந்த அம்மா, இவங்களையும் வந்து சமாதானப்படுத்துறாங்க. கடைசியா நடந்த அந்த கட்சியோட பொதுக்கூட்டத்துல கிடப்பாடி எங்களை முதுகுல குத்திட்டாரு, அவர் வாக்கு தவறிட்டாருன்னு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறமா நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னாங்க. இப்ப இவங்ககிட்டயும் அந்த பூக்கட்சி வந்து சமாதானப்படுத்தி இருக்கு. என்னன்னா, நீங்க வந்தா போதும், போன தடவை கம்மியாக ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் சரி இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்த்துக்கலாம், அவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்கள் சொல்ல இதெல்லாம் அங்கே நல்லாவே பார்த்தாங்கன்னு. அதனால வந்து இந்த வாட்டி வந்துருங்க, உங்கள் பையனுக்கு துணை முதலமைச்சர், நீங்கள் தான் முதலமைச்சர், பார்த்துக்கலாம், கூடிய விரைவில் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி மண்டையை கழுவக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே வேளையில் இப்போ திடீர்னு நேற்று இந்த கூட்டத்துலேருந்து நானும் விளக்குறேன், இங்கே துரோகம் தலைவிரிச்சு ஆடுது, எப்போ ஆளை விடுங்களா சாமின்னு வெளியில் போன அந்த கேடிவி விடிவி அவர் வந்து அவரையும் சமாதானப்படுத்துறாங்க. நீங்க வந்தா போதும், நீங்க தான் முதலமைச்சர், உங்களுக்கு என்ன பதவி வேணும் சொல்லுங்க, மத்திய அமைச்சர் வேணுமா, என்ன வேணும், உங்க மேல இருக்க எல்லாத்தையும் நாங்க ஊழல் வழக்கு எல்லாத்தையும் எடுத்துடுறோம், நீங்க தான் பெரியவர், மற்றவங்களா சின்னவர், பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு மண்டையை கழுவக்கூடிய அந்த காட்சிகளை தான் இங்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக முக்கியமான ஒருவர் சின்ன மம்மி, நீங்க கட்சிக்குள்ள வாங்க, அப்படி நீங்க வந்து பார்த்துக்கலாம், உங்களை சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துக்கிருக்கோம், கிடப்பாடி சீக்கிரமா மனசு மாறிடுவாரு, வந்துருங்கன்னு மண்டையை கழுவி இருக்காங்க. ஆனா அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, ஒண்ணு கட்சியை கொடு, இல்ல ஆட்சியை கொடு அப்படிங்கிறாங்க. கிடப்பாடி எதுக்கு வேணாலும் விட்டு கொடுத்துருவாரு, இதை விட்டு கொடுக்க மாட்டாரு. அதனால நீங்க வாங்க பார்த்துக்கலாம், கௌரவ தலைவரா நாங்க தரோம், வந்துட்டு சும்மா வந்துட்டு போங்க அப்படின்னு அங்க மண்டையை கழுவி இருக்காங்க. இந்த காட்சிகளும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லாருக்குமே என்ன கேள்வி வரும்னா, கட்சியில இருந்து விலகி போனதுக்கு, கூட்டணில இருந்து விலகி போனதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் யாருன்னா, இவர் மாதிரி இருக்கிறது நம்ம எடப்பாடி மட்டும்தான். அவர் தான் ஒருத்தரையா சந்திச்சு ஏதோ நடந்து போச்சு, எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், வாங்க
அப்படின்னு பேசணும். அவர் ஈகோ பார்த்துக்கிட்டு தனியாக அங்கேயோ சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் இடைத்தரகர் மாதிரி இந்த கட்சி வந்து சமாதானப்படுத்துகிற வேலையில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களாம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைக்கட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ப்ரெஸ் மீட் அறிவிச்சிருக்காரு. அங்கே போய் என்னன்னு பார்ப்போம். தமிழக அரசியலை திருப்பி போட போகிறாரு. சார் வணக்கம் சார். இப்போ தமிழகத்தில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் உங்கள் மீது தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒரே பரபரப்பா இருக்கு. புது கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? புது கட்சிலாம் இல்லை. அப்ப பூ கட்சியினோட கூட்டணி இல்ல, முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன் அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் அப்படின்னா ஏதாவது கொடநாடு சம்பந்தமா ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரகசியம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதாவது வெளியிட போறேன் அப்படின்னு இல்ல கிளப்ஸ் பத்தி ஏதாவது அந்த ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது ரகசியம் அந்த மாதிரி இல்ல? என்னன்னா என்னவா இருக்கும்? இல்லைன்னா கட்சியை விட்டு விலக போறீங்க அதானே? அரசியல்ல இருந்தே விலக போறீங்க. வேற என்னவா இருக்கும் சார்? இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் சார் பரபரப்பா இருக்கும். வேற என்ன செய்ய போறீங்க நீங்களே சொல்றீங்க சார் உங்க வாயால. இன்னைக்கு நான் வந்து என்னோட மனம் திறந்து நான் பேச போறேன். ஆமா ஆமா, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா உண்மைகளும் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, கட்சியில இருந்து விலகி போன எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும். திருப்பி அவங்க எல்லாருமே கட்சிக்குள்ள வரணும். அவங்களோட ஆசை என்னன்னா கட்சிக்குள்ள வரணுங்கிறது தான். வேற எதுவும் அவங்க கோரிக்கை வைக்கல. அதனால எல்லாரையும் கட்சிக்குள்ள சேர்க்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் நம்ம வந்து 26ல் ஆட்சியை பிடிக்க முடியும். 24ல் வந்து நம்ம வந்து அந்த மேல வந்து கூட்டணி வைக்காம இருந்தோம். அதனால தோல்வியை சந்திச்சிட்டோம். அதனால 26ல் கூட்டணி வச்சிருக்கோம். இவங்களையும் சேர்த்துக்கிட்டா இன்னும் பெரிய இதாகும். அதனால சேர்த்துக்கிட்டு இது பண்ணணும். 10 நாள் நான் கெடு தரேன். 10 நாளுக்குள்ள அவங்களை சேர்க்கணும். இவர் வந்து மனசு மாறணும். மனசு மாறி அவர் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான முடிவு என்னவோ அதை நான் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். இதுதான் அவ்வளோ. இதுதான். ஆமா, இதுக்குதான் இந்த 5 நாள் அப்படியே பில்டப் பில்டப். ஆமா, வேற எதுவும் இல்ல. மனம் திறந்து பேசணும்ல. மனம் திறந்து 4 நாள் கழிச்சு வந்து பேசுறது. ஆமா, வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்ல. இந்த புரோக்கர் வேலை பாக்குறது, எல்லாரையும் சேர்க்கறது, ஒண்ணு உள்ள கொண்டு வர்றது பெரிய இது. இதுதான் கோபம். வேற எந்த கோபமும் இல்ல. ஆமா, அவங்க இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? ஆட்சியை பிடிக்க வேணாமா நாங்க? இது வந்து மனசு விட்டு பேசுறா. போதும் சார். விடு தம்பி, போப்போம். எப்பா எடிட்டர், இது ஒரு சப்ப செய்தி. இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ற? செய்தியாளர் சந்திப்புக்கு முன் புதுக்கோட்டையின் செய்த செயல் என்ன தெரியுமா அப்படின்னு டைட்டில் வை. ஓடியது பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிருபர் கேட்ட கேள்வி சட்டன முகம் சுழித்த புதுக்கோட்டையன் அப்படின்னு வையே. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு போட்டோ மிஸ்ஸிங் அப்படின்னு வையே. இந்த மாதிரி போட்டாதான் இந்த செய்திக்கு ஏதாவது மசாலா சேர்க்க முடியும். அதாவது உண்மையிலேயே ஒருத்தர் கோபமா இருந்தாருன்னு வைய, பட்டுன்னு கோபத்தை வெளிப்படுத்திடுறோம். அதான் உண்மையிலேயே கோபம். அதை விட்டுட்டு நாள் குறிச்சு டைம் குறிச்சு இன்னைக்கு தான் நான் என் கோபத்தை வெளிப்படுத்துவேன்றலாம் பில்டப். அப்படின்னா ஏதோ டிமாண்ட் டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சம்மந்தமே இல்லாம வெளியில போனவங்கள உள்ள சேர்க்க போறேன். இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல. காலையில இருந்து டைம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட்.